காத்துக்கும் தண்ணிக்கும் மண் வளத்துக்கும் பிரச்சனை இல்லாத இடமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டுங்க. இது பாருங்க, நல்ல செம்மண் பூமி. இவங்க வந்து மண்ணெல்லாம் மேல எல்லாம் கொட்டல. நாலேஜ் சிட்டிக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம சைட் வந்து, அது நாலேஜ் சிட்டி 1700 ஏக்கர்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இது நம்ம 181 ஏக்கர்ல நம்ம வந்து 12 ரெட் சாண்டல்வுட் மரங்களோட இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அம்யூனிட்டிஸ்னு பார்த்தா பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், கம்யூனிட்டி ஹால், ஹெல்த் சென்டர், 17 ஏக்கர்ஸ் வந்து பார்க் மட்டுமே, அதாவது டிவைட் பண்ணி அங்க எல்லா இடத்துலயும் சேர்த்து மொத்தம் 17 ஏக்கர்ஸ் வருது. இப்ப நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே தமிழ்நாடுனுடைய ஃபாரஸ்ட் இருக்கு. அது வந்து இயற்கையாவே நமக்கு இந்த கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். நாலேஜ் சிட்டில என்ன வரப்போகுதுன்னு சொல்றேன். ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். கவர்மெண்ட்ல நியூ 6 லேன் அந்த நேஷனல் ஹைவேஸுக்கு பக்கத்துலயே அது தாமரைப்பாக்கம் பக்கம் வருது. அதே மாதிரி பெரிஃபரல் ரிங் ரோடு, அதுவும் தாமரைப்பாக்கம் டச் பண்ணி தான் நம்ம அது பக்கத்துல தான் நமக்கு இருக்கிறோம். ஃபென்சிங்கும் நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க, ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவீங்க. 2 இயர்ஸ் மெயின்டனன்ஸும் ஃப்ரீ. அதே போல இந்த மாதிரி ஒரு கேட் போட்டு நான் வாங்கியிருக்கேன்னா என்னோட பேரும் நீங்க போட்டு கண்டிப்பா சிசிடிவி சர்வேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்க வீட்ல இருந்தே மொபைல் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிடிசிபி அப்ரூவ்டு ப்ரொபோஸ்டு சிஎம்டிஏ எக்ஸ்பான்ஷன் கவர்ஸ் இருக்கு இந்த லொகேஷன். அதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹாய், இன்னைக்கு பர்பஸ் வேணாக்கா. ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் ஒரு 4 லட்சம் போட்டனா எனக்கு 40 லட்சமா 1 கோடியா கன்வெர்ட் ஆகி வர மாதிரி, நல்லா பெருகி வர மாதிரி. ஷேர் மார்க்கெட்ல கூட அவ்வளோ காசு வராது, இதுல வரணும்க்கா. நான் ஒரு 5 வருஷம் விட்டுட்டேன்னா எனக்கு நல்ல பல்க் அமௌண்ட்டா வரணும். ஆனா 5 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது அந்த இடம் நல்லா டெவலப் ஆயிருக்கணும். அப்போ போய் நான் செட்டில் ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு இடமா இருக்கணும். அப்படி ஒரு இடம் கேட்டுட்டு இருந்த எல்லா தாய்மார்களுக்காகவும் தந்தைமார்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு சைட்டு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஹைலைட், 2 ஹைலைட் நான் பார்த்தது சொல்றேன். எதிர்க்க நாலேஜ் சிட்டி வரப்போகுது. அது இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது முடிக்கிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகுமா? இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? அது டெவலப் ஆகிறதுக்கும் இது டெவலப் ஆகிறதுக்கும் சூப்பரா இருக்கும். அட் த சேம் டைம் நான் சிட்டிக்குள்ள அந்த புகை மூட்டத்துக்குள்ள என்னால வாழவே முடியலக்கா. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்துச்சு, வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு, லங்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கு சிட்டிக்குள்ள வாழ்றதுக்கு. எனக்கு அவுட் ஆஃப் சிட்டில வேணும், ஸ்கூலு காலேஜ் எல்லாம் உள்ளுக்குள்ளவே வர மாதிரி வேணும்னு கேட்ட எல்லாருக்கும் இது சூப்பரான ஒரு சைட்டு. ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டர் ஆரோக்கியசாமி இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாரு. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்க பேர், உங்க கம்பெனி பேர் பத்தி சொல்லுங்க சார். என் பேர் ஆரோக்கியசாமி மேடம். மெர்லோம் எஸ்டேட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னங்க சார்? இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்க் டவுன் வெங்கல்ல போட்டிருக்கீங்க. சோ நான் இப்ப சிட்டிக்குள்ள இருக்கேன். நான் இங்க வந்து இடம் வாங்கணும்னா என்ன பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் நான் இங்க வாங்கணும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்க கம்யூனிட்டிஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். ஆக்சுவலா சிட்டிக்குள்ள பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கும் மேடம் நார்மலாவே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் சிட்டிக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம சைட் வந்து, அது நாலேஜ் சிட்டி 1700 ஏக்கர்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இது நம்ம 181 ஏக்கர்ல நம்ம வந்து ரெட் சாண்டல்வுட் மரங்களோட இந்த ஒரு கிரவுண்ட் அப்படிங்கறத 7 அடி போஸ்டோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அதாவது ஃபென்சிங்கும் நீங்க போட்டு அந்த ரெட் சாண்டல்வுட் மரமும் வச்சு நீங்க கொடுத்துருவீங்க. நாலேஜ் சிட்டிக்கு ஆப்போசிட்ல நம்ம இருக்கு. அதுவும் இப்ப ஒர்க் அவுட் நடக்குது. நம்மளும் இப்ப போட்டு வச்சோம்னா அது 5 வருஷத்துல நல்லா டெவலப் ஆயிடும். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. சோ இப்ப நம்ம சைட்ல அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம சொல்ற மாதிரி பொல்யூஷன் ஃப்ரீ அப்படிங்கிற போது இப்ப நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே தமிழ்நாடுனுடைய ஃபாரஸ்ட் இருக்கு. அது வந்து இயற்கையாவே நமக்கு இந்த கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது லங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அந்த நுரையீரல் சம்பந்தமா நம்ம அதுல வந்து ஒரு 6 லிட்டர் அளவு கெப்பாசிட்டி நமக்கு வந்து ஏர் அங்க உள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஏர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த லங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு கவர்மெண்டோடைய இந்த இயற்கை வளம் நமக்கு பக்கத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா. அதாவது சென்னைக்கெல்லாம் கூட ஒரு நாள் அப்படிதாங்க இருந்தது. நிறைய மரங்கள் சூழ்ந்திருந்தது. நம்ம வீடு கட்ட போறோம், கடை வைக்க போறோம், எல்லாத்தையும் வெட்டி இன்னைக்கு நம்மளுக்கு காத்தே இல்ல. காசு கொடுத்து காத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. டெல்லியில வந்துருச்சு, சென்னையில சீக்கிரம் வந்துரும். நம்ம இனிமேட் வரோம், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்துரும். நம்மளும் அது காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். இல்ல, எனக்கு அப்படிலாம் வேண்டாம், என் குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமா வளரணும், ஹெல்த்தியா இருக்கணும், காத்துக்கும் தண்ணிக்கும் மண் வளத்துக்கும் பிரச்சனை இல்லாத இடமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டுங்க. செம்மண் பூமி நான் உங்களுக்கு அப்படியே கரண்டா காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, நல்ல செம்மண் பூமி. இவங்க வந்து மண்ணெல்லாம் மேல எல்லாம் கொட்டல, அப்படிலாம் கொட்ட முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய பரப்பளவு. ஆனா இது மொத்தம் எத்தனை அளவுனா, இது வந்து மொத்தம் 181 ஏக்கர்ஸ். 181 phase 1 phase 2 phase 3 நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போடுறது phase 3. இதுல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க? 600க்கு மேற்பட்ட பிளாட்ஸ் தான் இருக்குது. இப்போ phase 1 phase 2 எல்லாம் கம்ப்ளீட்டட் ஆயிட்டது. இப்போ phase 3 மொத்தம் 181 ஏக்கர்ஸ். 181 ஏக்கர்ஸ் மொத்தமே பெரிய 181 ஏக்கர்ஸ்ல இந்த சைட் போட்டிருக்காங்க. நீங்க என்னென்ன கொண்டு வர போறீங்க? இப்போ அம்யூனிட்டிஸ்னு பார்த்தா நம்ம வந்து பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், கம்யூனிட்டி ஹால், ஹெல்த் சென்டர்,
இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் நிறைய. Park. பார்க் வந்து 17 ஏக்கர்ஸ். இந்த டோட்டல் இந்த 181 ஏக்கர்ஸ்ல 17 ஏக்கர்ஸ் வந்து பார்க் பார்க் மட்டுமே, மட்டுமே. அதாவது டிவைட் பண்ணி அங்க ஆமா, அங்க வர அங்கங்க மாதிரி. எல்லா இடத்துலயும் சேர்த்து மொத்தம் 17 ஏக்கர்ஸ் வருது. ஓகே, So, இப்போ ஒரு mega 10 project. வருஷம் கழிச்சு வந்து பாக்கும்போது அங்கங்க பார்க் அது இதுன்ட்டு எல்லாமே ஃபுல் ஃபினிஷ்ல செம்மையா பயங்கரமா மெகா இருக்கும். டவுன்ஷிப் இது மெகா actually. டவுன்ஷிப். ஏன்னா இப்ப அந்த 1700 ஏக்கர்ஸ் உள்ள நாலேஜ் சிட்டிக்கு ஆப்போசிட்ல நம்ம மட்டும்தான் இந்த 181 ஏக்கர்ஸ்ல மெகா சிட்டியா நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, நாலேஜ் சிட்டி விட இது ரொம்ப பெருசு. நாலேஜ் சிட்டில என்ன வரப்போகுதுன்னு சொல்றேன். ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே அதுக்குள்ள வந்துரும் கவர்மெண்ட்ல. இனிமேட் நீங்க பிரைவேட்டுக்கு தான் போகணும்லாம் அவசியம் கிடையாது. இனிமேட் கவர்மெண்ட்ல படிச்சா கவர்மெண்ட்ல வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதனால நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் காலேஜ் வெளியில தேடி போகாம இங்க இடம் வாங்கணுமா, ஆப்போசிட்ல அது இருக்கா, அப்படியே நம்ம ஜாயின் பண்ணோமா, இங்க இருந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் இங்க கிரியேட் பண்ண போறாங்க. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்க்கும்போது இது அது மாதிரி தான் இருக்கும். சரி, அடிஷ்னலா நீங்க இந்த ரெட் சாண்டல் வைக்கிறேன் நீங்க இல்லையா, ஆமா. அதுவும் ஃபென்சிங்கும் நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க, ஆமா, ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவீங்க. 2 இயர்ஸ் மெயின்டனன்ஸும் ஃப்ரீ. அந்த மரம் வளர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அதே போல இந்த மாதிரி ஒரு கேட் போட்டு நான் வாங்கியிருக்கேன்னா என்னோட பேரும் நீங்க போட்டு கண்டிப்பா. கொடுத்துருவீங்க. மேடம் மீனா மேடம் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட இது நம்ம சிசிடிவி அங்க இருந்தே அவங்க சிசிடிவி பாத்துக்கிற மாதிரி நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சோலார் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அது நாங்க பார்த்தோங்க. வர வழியில செக்யூரிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காரு. ஒரு ஆர்ச் இருக்கு, அப்புறம் இங்க இபி லைன், சோலார் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா ஃபென்சிங் போட்டு இப்ப நான் இடம் வாங்கி போட்டேன், நாளைக்கு எனக்கு மறந்துடுச்சு அப்படி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வரும்போது எனக்கு எங்கன்னே தெரியல, இவர் எங்க தேடுறதுலாம் நான் பண்ணவே தேவையில்ல. இவங்க இதை போட்டு தராங்க. இது ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாங்க. கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க, என்னென்ன பிளஸ் இருக்கு இங்க? கனெக்டிவிட்டின்னு பார்த்தா தாமரை பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம் மேடம். ஓகே, அந்த ஜங்ஷன் நம்ம வந்தோமே அந்த ஜங்ஷன். ஓகே, பெங்கல் அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல போயிடலாம். ஓகே, இந்த பக்கம் திருநின்ற ஊர் பக்கம் ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாம். பக்கம் வந்து ஊத்துக்கோட்டை ஒரு 20 மினிட்ஸ்ல போயிடலாம். ஸோ இந்த பக்கம் ஆவடி ஒரு 20 மினிட்ஸ்ல போயிடலாம். ஸோ எல்லாம் கனெக்டிவிட்டி, வெல் கனெக்டிவிட்டி. ரெண்டாவது வந்து நம்ம நியூ 6 லேன் அந்த நேஷனல் ஹைவேஸ்க்கு பக்கத்துலயே அது தாமரைப்பாக்கம் வழியா 6 வேஸ் அது தாமரைப்பாக்கம் பக்கம் வருது. அதே மாதிரி பெரிஃபரல் ரங் ரோடு அதுவும் தாமரைப்பாக்கம் டச் பண்ணி தான் நம்ம அது பக்கத்துல தான் நமக்கு இருக்கிறோம். சேம் டைம் பஸ் டெர்மினஸ் ஒன்று அணைக்கட்டு அப்படிங்கிற தாமரைப்பாக்கம் பக்கத்துல அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல பஸ் டெர்மினஸ் இருக்கு. என்ன பஸ் டெர்மினஸ் வருது? நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய பஸ் டெர்மினஸ், பெரிய பஸ் டெர்மினஸ், கோயம்பேடு மாதவரம் மாதிரி இது ஒரு பெரிய பஸ் டெர்மினஸ். இங்க வந்து உள்ள வந்து ரொம்ப டிராபிக் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட்டர்ல கொண்டு வந்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இப்ப செங்கல்பட்டு அந்த மாதிரி தூரம் கொண்டு போறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு பஸ் டெர்மினஸ்க்காக இடம்லாம் வச்சிருக்காங்க. அதையும் நம்ம வந்து வீடியோல கஸ்டமருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்க மேல பாப்பீங்க. சோ நீங்க குத்தம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம், கிளாம்பாக்கம் இந்த மாதிரிலாம் அங்க வளர்ந்த பிறகு போனீங்கன்னா 7000 8000 இருக்கும். சோ இப்ப வளரும் போது இங்க வாங்குனீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு 10 மடங்கு 20 மடங்கு. ஏன் சொன்னீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போடுறதை விட டபுள் மடங்கு, பிட்டிங்லாம் பண்றதை விட டபுள் மடங்கு நம்மளுக்கு கிடைக்குங்க. சரிண்ணா, இப்ப கனெக்டிவிட்டி கூட சூப்பரா இருக்கு. இது உள்ளே ஸ்கூல்ஸ் கொண்டு வரீங்க, பார்க் கொண்டு வரீங்க, பிரைமரி ஸ்கூல் எல்லாமே ப்ரொபோசல் வந்துருச்சு இல்ல, இந்த இடத்துல இது வரப்போகுதுன்னு இருக்கு. கண்டிப்பா. அட் லாஸ்ட் ரேட் சொல்லுங்கண்ணா. ரேட் வந்து 799 வித் அந்த பிளான்டேஷனோட 15 ரெட் சாண்டல்வுட் பிளான்டேஷனோட இந்த மாதிரி நம்ம எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி என்ன பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது வந்து 799 ரேட்டு. ஆஃபர் பிரைஸா நம்ம 750க்கு கொடுக்கலாம். 750 கொடுப்பீங்க வித் அந்த மரம், இந்த ஃபென்சிங், இந்த டோர் எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, 2 இயர்ஸ் மெயின்டனன்ஸும் ஃப்ரீ. சிசிடிவி சர்வேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்க வீட்ல இருந்தே மொபைல் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 24 எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமரும் வீட்ல இருந்தே பாத்துக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சிசிடிவி அந்த கனெக்ஷன் கொடுத்துறீங்க, அந்த இது கொடுத்துறீங்க. பெரிய விஷயங்க. நான் எங்க சிட்டில இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்க்க போறேன் அப்படின்னு எல்லாம் இல்லாம வீட்ல இருந்தே நீங்க பாத்துக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்ப நேர்லயும் வந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடம். அதாவது காத்துக்கும் தண்ணிக்கும் நிலத்துக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு சூப்பரான சைட்டுங்க. எனக்கு இப்படிதான் இயற்கையோட இயற்கையா வேணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இங்க வந்து வாங்கிக்கலாம். சார், ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆக்சுவலா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து மக்கள் பல்வேறு வகையில பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கர்ஸ் கிட்ட வந்து எஸ்ஐபி, எஃப்டி அந்த மாதிரி பண்றாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனில போனா முதலீடோட காப்பீடு கலந்த திட்டங்களை தான் இப்ப அதிகமா விற்கிறாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போறாங்க, பிரைவேட் ஃபினான்ஸ்ல போறாங்க. ஸோ இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே அந்த வளர்ச்சியும் சரி, நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்டோட வளர்ச்சியும் சரி, வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்கும் போதும் ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒருத்தர் முக்கியமானவர் இருப்பார். ஏன்னா எல்லாமே மார்க்கெட் பேஸ்டு ஃபண்ட்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிற போது அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த வளர்ச்சியவும் தீர்மானிக்கிறாரு, நமக்கு கொடுக்க போற பணத்தையும் தீர்மானிக்கிறாரு. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் மேனேஜர் தான் தீர்மானிக்கிறாரு. பட் இந்த தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய பத்திரம் அப்படின்னு பத்திரமா இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க பண்ணும் பொழுது நம்ம ஓனர், நம்ம இன்வெஸ்டர் நம்ம தான் நம்ம தீர்மானிக்கிறோம். ஓகே, இப்ப மத்ததுல எல்லாம் போட்டா
சார் சொல்ல வருது என்னன்னா மத்ததெல்லாம் போட்டா யாரோ ஒருத்தர் தான் டிசைட் பண்ணி நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வரணும்னு நிர்ணயம் பண்ணணும். பட் இது அப்படி கிடையாது. நாலேஜ் சிட்டி வளருதா இதுவும் வளரும், ஸ்கூல் வளருதா இதுவும் வளரும், வெளியில மார்க்கெட் வேல்யூ ஏறுதா இதுவும் ஏறும். இப்ப இயற்கையோட சேர்ந்து எனக்கு இடம் வேணும் வேற யாராவது வராங்களா அப்ப இதுவும் ஏறும். அப்போ இதை நம்ம நிர்ணயம் பண்ணலாம். இன்னைக்கு நான் 799 750 ஆஃபர்ல வாங்குறேன்னா நாளைக்கு 7500 ரூபாய் விற்கிறது என்னுடைய பொறுப்பு, ஏன் காசு நான் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்ல வர்றாரு. சரியா? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்டான ஸ்பாட். அதே போல இப்ப பாக்கும்போது தெரியுதா மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு, மழை வந்துகிட்டே இருக்கு. கேமராமேன் வந்து கொடை வச்சுட்டு தான் வீடியோவே எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த டைம்லயுமே இங்க தண்ணி தேங்கல. இங்க தெரியுதா உங்களுக்கு? எந்த இடத்துலயும் நம்மளுக்கு தண்ணி தேங்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான லொகேஷன். சார் இது அப்ரூவலா நான் அப்ரூவலா? ரேட் கம்மியா சொல்றீங்கல்ல? அப்ரூவல் மேடம், டிடிசிபி அப்ரூவ்டு, ப்ரொபோஸ்டு சிஎம்டிஏ எக்ஸ்பான்ஷன் கவர்ஸ் இருக்கு இந்த லொகேஷன். அதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, டிடிசிபி அப்ரூவல் சொல்றீங்க, ரெரா அப்ரூவல் இல்லன்னு சொல்றீங்க. ஏன் சார் அது? இந்த 1989லயே வந்து இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு நம்ம வாங்கிட்டோம். அதாவது 2017 தான் ரெரா அப்ரூவ்டுன்னு வந்துச்சு. பட் இவங்க வந்து 1989லயே இந்த 181 ஏக்கருக்குமே டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டாங்க. சோ இப்ப ரெரா அப்ரூவ் தேவைப்படாது, ஏன்னா இது அப்பவே வாங்கின ப்ராஜெக்ட். அதானங்க சார்? சார் டோக்கன் அட்வான்ஸ் நாங்க எவ்வளவு கட்டணும்? 50,000 மேடம். 50,000 இருந்தா போதும். பேலன்ஸ் எல்லாம் நம்ம இதுல பாத்துக்கலாம், லோன்ல பாத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல இன்க்ளூடட் வருமாங்க சார்? எக்ஸ்க்ளூடட் மேடம். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்க்ளூடட். அப்போ இப்போ இது மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க லேண்ட்ஸ் போட்டுருக்கீங்க? 600 700 800 1 கிரவுண்ட் அந்த மாதிரி? 1 கிரவுண்ட்ல இருந்து இருக்கு மேடம். 1 கிரவுண்ட்ல இருந்து இருக்கு. ஹாஃப் கிரவுண்ட்ல இருந்து வாங்கிக்கலாம்ல? ஹாஃப் கிரவுண்ட்ல இருந்து பிரிச்சு கொடுக்கலாம் மேடம். சரி, இப்ப நீங்க மரம் நடுறீங்கல்ல, அது சுத்தி நட்டு கொடுப்பீங்களா? நடுவுல எல்லாம் எதனா வச்சிருவீங்க? நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான இடம் போக செட் பேக் ஏரியால மட்டும் 15 பிளான்ட் நம்ம வந்து பண்ணி. சரி, இந்த மரத்தினோட வேர் போய் வீடு கட்டும் போது ப்ராப்ளம் வருமா? இந்த மரத்துக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த மரத்துக்கு அந்த பிரச்சனை வராது. கரெக்ட்டா சொன்னீங்க மேடம். ஏன்னா இந்த ரூட் வந்து ஸ்ட்ரைட்டா தான் இறங்கும், உள்ளதா நேரா தான் இறங்கும். அதனால வீடு கட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம். சரி, இப்ப நிறைய பேர் மாமரம் தென்னை மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வேர் வருதுன்னு அதை வெட்டிடுறோம். சோ இந்த மரம் பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பணம் காய்க்கிற மரம். ரெட் சாண்டல்வுட் மரம் வந்து பணம் காய்க்கிற மரம். இது வளர வளர நம்ம பணமும் டபுள் மடங்கு ஆகும். சோ பிளான்டேஷனோட சேர்த்து வாங்கிக்கோங்க. 750 கொடுக்குறீங்களா சார் ஆஃபர் பிரைஸ்ல எங்க சேனலுக்கு? நல்லபடியா எங்க சேனல் மெம்பர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லபடியா பண்ணி கொடுங்க. அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, சார் இதை வாங்கினா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துடலாம் மேடம். ஓகேங்க சார். வாழ்க இடத்துடன் வீடுடன்.